Hi, this is Chandramohan from VGM News. இன்னைக்கு பொலிட்டிக்கல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்க. அதாவது விசிகா அதான் விசிகே லீடர் வந்து வன்னியரசு எம்எல்ஏ அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி ஐயுஎம்எல் எம்எல்ஏ அமைச்சர் ஷாஜகான், இவங்க ரெண்டு பேருமே வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து பதவி ஏற்றுறாங்க. ஸோ இது நல்ல விஷயம். ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டு மற்ற கட்சிக்கும் வந்து அதிகாரமும் ஆட்சியில் பங்கும் வந்து கொடுக்கறதுன்றது வந்து ஆஃப்டர் 59 இயர்ஸ் பொலிட்டிக்கல் இது வந்து, அதாவது அப்போ மத்ராசப்பட்டினன்ற மாதிரி இருந்தபோது ராஜாஜி அவர் வந்து இது கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டும், அதுக்கு அடுத்தது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி, யாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கூட இருக்கிற கட்சிகளில் இருந்து மினிஸ்டர்ஸை வந்துட்டு உள்ளே கொண்டு வரவே இல்லை. இதுதான் வந்து டிவிகே விஜய் வந்து பண்ண ஒரு பெரிய சாதனை. இது மற்றவங்க நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறாங்கன்னு வைங்க, இது வந்து மெஜாரிட்டி இல்லை, அதனால் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு தக்க வைக்கிறதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்னு. அப்படியெல்லாம் பார்த்தா டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து 91 வந்து பார்த்திங்கன்னா 96 எம்எல்ஏஸ் தான் இருந்தாங்க. 38 மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இது காங்கிரஸில் இருந்தாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் மேஜராக வந்து அப்போ கூட வந்துட்டு ஒருத்தருக்கு கூட வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லைங்களே. ஸோ அப்போ அதை அவங்க பேசுகிறவங்கெல்லாம் வந்துட்டு இது இப்போ இன்றைக்கி வந்து விசிகே வெளியே வந்த உடனே ராசா முன்னாள் நம்ம இது அமைச்சர் திமுக அவர் வந்து பயங்கரமாக வந்து அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு பாருங்கள். அந்த மாதிரி ஏனியும் விசிலுக்கு வந்துட்டு ஏனியும் இது வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள்ல. நீங்கள் வந்து மக்கள் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க, நீங்கள் வேண்டான்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து ஸ்டாலின் வந்துட்டு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. நீ அவங்களோட சேர்ந்து நீ அந்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு இவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் எங்களை விட்டுட்டு இவங்க வந்து போயிட்டாங்க. ஆமாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விசிகே அண்ட் ஐயுஎம்எல்லாம் வந்துட்டு 234 தொகுதியிலையும் அவங்க வந்து ஆட்கள் போட்டு அவங்க வந்து தனி கட்சியாக அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டே வந்தாங்க இவ்வளோ வருஷத்தில். இல்லை இல்லைங்களா, கூட்டணி டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கே கூடயோ தான் இருந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் பாருங்கள். இந்த ஒரு மினிஸ்டரில் இது கிடைக்கிறது, இதுக்கப்புறம் வந்து கிடைக்குமா பாருங்கள். அடுத்த இதில் வந்து இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அவங்க கூட கூட்டணி வர்றவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்சியில் பொறுப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களோட சேர்ந்து வரோன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தயாராக அந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் இப்போது சிஎம் விஜய். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட 8 சிறுபான்மையான மினிஸ்டர்ஸ் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஸோ